இந்த வீடியோவை அம்மா உயிரோடு இருக்கப்பவே நான் எடிட் பண்ணி போட்டிருந்தா அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணது வேலூர் தான். ஸோ அந்த வேலூரில் 1985லேருந்து 1992 வரையுமே குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. 1992 ஆகஸ்ட்டில் நான் வந்து பிறந்திருக்கேன். ஸோ இப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருந்திருந்தா ஜூலை 29 2024 68 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கும். அவங்க 68 வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. கேன்சர்னால கஷ்டப்பட்டாங்க. அது பத்தாதுன்னு ஏகப்பட்ட மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இருந்தது இப்போ நாங்கள் இருக்க இந்த வீட்டு அக்கத்து பக்கத்துக்காரங்களால். அதனால் கடைசியாக என்னுடைய அம்மாவை வந்து நான் இழக்க நேரிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் இந்த வேலூர் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அது அம்மா இருந்து பார்த்துருந்தாங்கன்னா அந்த பழைய மெமரிஸ்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோட்டை கோயிலுக்கு வந்து நடந்து போகலாம். நான் சின்ன வயசில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அம்மா என்னை வந்து தூக்கிக்கிட்டு அந்த வழியை நடந்து போவாங்க. அந்த பக்கமாக போகிறப்ப அங்கே மசூதி ஒன்று இருக்கும். அந்த மசூதியில் போயிட்டு மந்திரிச்செல்லாம் கூட விடுவாங்க. இந்த மாதிரிலாம் கூட நல்லாவே ஞாபகம் இருக்குது எல்லாமே. ஸோ நான் வேலூரில் 2001 வரையும் இருந்தேன். ஒரு 9 வயசில் இருந்து நான் சென்னையில் தான் இருக்கேன். ஸோ 2001 நான் சென்னைக்கு வந்துட்டேன். 4th ஸ்டாண்டர்ட் அந்த ஆனுவல் லீவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் சென்னையிலே நான் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 மந்த்ஸ் அம்மாவையும் இங்கே வர வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வேலூரில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ இந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா என்னை வந்து தூக்கிக்கிட்டு சுற்றின அந்த ஞாபகங்கள் எல்லாமே என் மனசில் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா புஷ்ப பல்லக்கு நடக்கும். அது பத்தாதுன்னு சர்க்கஸ்லாம் போடுவாங்க. அந்த கோட்டை அந்த ஜலகண்டீஸ்வரர் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோயிலுக்கு என்னை நிறைய தடவை எங்கள் அம்மா வந்து தூக்கிக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மெமரிஸ் வந்து என் மனசில் நல்லாவே வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ காணொலியை அம்மா உயிரோடு இருந்து பார்த்துருந்தாங்கன்னா அவங்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. இந்த வேலூர் கோட்டையை பொறுத்த வரையும் நம்ம ஃப்ரீடம்காக நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த 19th செஞ்சுரியில் ஏகப்பட்டது நடந்திருக்கு. இந்த வேலூர் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பேசப்பட்ட ஒரு இடமா வந்து இருந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம சுதந்திரத்துக்காக போராடின ஒரு இடத்துல நான் வந்து பிறந்திருக்கேன்னா அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வேலூர் வந்து சென்னை மாதிரி கிடையாது, நல்ல பெரிய ஊர். ஸோ நல்லா வெயில் இருக்கும். நாங்கள் அங்கே இருந்தப்போ பார்த்திங்கன்னா 1990ஸ்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை. தண்ணி வசதியே இருக்காது. தண்ணிக்கு நாங்கள் வீதியாக அலைவோம். ஸோ அப்பா வந்து எனக்கு 6 வயசு இருந்தப்போ தான் மிஸ் ஆனார். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியல அப்பா என்ன ஆனாருன்னு தெரியல. அங்கே அந்த வேலூர் அந்த கோட்டைக்கு எதிரில் இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்லலாம் அம்மாலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த எஃப்ஐஆர்லாம் கூட போட்டு பக்கமாக இருக்குது. ஆனால் அதில் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 வயசு இருக்கப்போ போனார். இப்போ எனக்கு 32 வயசு ஆகுது. ஸோ அப்பா இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷம் நான் வந்து ஓட்டிட்டேன். ஸோ 25 வருஷத்துக்கு மேலே அப்பா இல்லாமல் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அம்மாவும் இல்லாமல் ஒரு 2 மாதமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அம்மா அப்பா 2 பேருமே இல்லாமல் அனாதையாக நான் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னை வந்து நாதி இல்லாதவனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் என்னென்னவோ பேசுகிறாங்க, கமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த வேலூரில் இருக்க அந்த கோட்டையோட கோவில், ஜலகண்டீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவும் புராதனமான பழைய கோவில். இதுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா அந்த சிவன் சிலை இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சிவன் சிலையை பாதுகாப்பாக கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனர் நிர்மாணம் பண்ணி அதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அது எனக்குமே நிறைய வந்து தெரியாது. ஆனால் சின்ன வயசுலலாம் இந்த கோயிலுக்கு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகிறப்ப இந்த கோயிலுக்குள்ளே சுரங்கங்கள்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் பழைய காலத்தில் வந்து யூஸ் பண்ணாங்கலாம் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் யாருக்கும் தெரியாமல் சுரங்க பாதையிலலாம் கூட எஸ்கேப் ஆவாங்க போல், யாராவது நம்மளை தாக்க வந்தால். இந்த வீடியோ பதவி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 15 நான் ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன். அந்த கல்யாணம் போயிட்டு நாங்கள் சென்னைக்கு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தது. எங்கள் பெரியம்மாங்க எல்லாம் கூட இந்த கோட்டையை பார்க்கணும்னு சொன்னாங்க. முக்கியமாக பல வருஷம் கழித்து நான் அந்த கோட்டையை நான் பார்க்குறேன். அங்கே நான் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு இந்த கோட்டை கோவில்லாம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால் நானும் ஆசைப்பட்டு என்னுடைய கசினோட பையனும் ஆசைப்பட்டான், அவனையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் அந்த வீடியோ பதிவில் அவங்க எல்லாம் கூட பார்ப்பீங்க. நீங்கள் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க, நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுணுக்கமான சிற்பங்கள் எல்லாம் அவங்களால எப்படி தான் வந்து செய்ய முடிஞ்சதுன்னு தெரியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒர்க்மேன்ஷிப் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி இருக்குது, எவ்வளவோ வந்து மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன், அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்மேன்ஷிப் போட்டு அவங்க இந்த கோவிலெல்லாம் கட்டியிருக்காங்க. இன்றளவுக்கும் அது பேசப்படுது, நம்மளால பார்க்க முடியுதுன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்.
நாங்கள் வேலூரில் வந்து ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்தோம். அப்போ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி போஸ்ட்மேனாக இருந்தார். அவர் மட்டும் இருந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருந்தாருன்னா அவர் பெர்மனெண்ட் போஸ்ட்மேனாக மாறி நல்ல சம்பளம் வாங்கி அவருக்கு பென்ஷன் எல்லாம் கூட வந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதெல்லாம் பெரிதும் உபயோகமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பா கல்யாணமான புதுசுலேயே பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டில் வந்து ஏதோ அலர்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே சத்வாச்சாரியில் ஒரு வீடும் வந்து வாங்கியிருந்தார். அந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 வயசில் எங்கள் அப்பா எங்கள் வீட்டை விட்டு போகிறாரு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி அந்த கஷ்டப்பட்டு வாங்கி ஒரு 13 வருஷமாக வந்து மெயின்டைன் பண்ண வீடு, அதாவது அந்த வீட்டுக்கு வந்து குடி போகாமையே அந்த வீடு வந்து ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருந்தாங்க ஒரு 50 ரூபாய் மாதத்துக்குன்னு. அப்படி வந்து அந்த வாடகையே வாங்கி அந்த ஹவுசிங் போர்டுக்கு கட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு சில நேரத்தில் அந்த வீட்டுக்கு மாதம் மாதம் கட்ட வேண்டிய தொகையை அப்பாவால் ஏற்பாடு செய்ய முடியாத நேரத்தில் எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா எனக்கே ஞாபகம் இருக்குது, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் கட்டி கொடுத்தா 10 பைசா 20 பைசாலாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் தையல் மிஷின் வச்சுருந்தாங்க. அந்த தையல் மிஷின் யூஸ் பண்ணி இந்த பாவாடெல்லாம் கூட தைப்பாங்க. அதுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 10 பைசா அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ₹1 வேல்யூ இல்லை. ஆனால் அப்போல்லாம் 5 பைசா 10 பைசாக்கெல்லாம் கூட வேல்யூ இருந்தது. நான் 5 பைசா 10 பைசா அந்த 25 பைசா 50 பைசா எல்லாத்தையுமே நல்லாவே பார்த்துருக்கேன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. வேலூரில் நாங்கள் ரெண்ட்டுக்கு இருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாட்டி வந்து 10 இட்லி ₹1 விற்பாங்க. ₹1 கொடுத்தா கிண்ணம் கொண்டு போனால் அதில் 10 இட்லி போட்டு சாம்பார் சட்னி எல்லாம் வேற ஊற்றி தருவாங்க. அது டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். அதனால் அந்த ஹவுசிங் போர்டு வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் வந்து காசு சேமித்து அதை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. கடைசியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடை வந்து தக்க வச்சிக்கல. அது யாருக்கு வாடகைக்கு விட்டுருந்தாங்களோ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கணிசமான தொகைக்கு ஒரு ₹45,000 ₹50,000 பார்த்தீங்கன்னா விற்றுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் வந்து சிட்டியாக வந்து மாறிடுச்சு. அந்த சத்வாச்சாரியிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஒரு வீடு வாசல் வாங்குறதெல்லாம் ரொம்பவும் கஷ்டம்தான். அது அப்பா வந்து விற்காமல் இருந்திருந்தா அது இன்னைக்கு பல லட்சம் தேறி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் எங்கள் அம்மா 2 பேருமே சொதப்பிட்டாங்க. அதை நினச்சா எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த 28th ஜூலை பார்த்தீங்கன்னா இந்த சண்டே, அதாவது ஜூலை 4th சண்டே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டே. அதாவது இந்த பேரண்ட்ஸ் டேயில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு செஞ்ச நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்கணும். ஒருவேளை பேரண்ட்ஸ் வந்து உயிரோடு இருந்தாங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தானே இருப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளையாச்சும் அவங்க கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கூட வந்து டின்னர் வந்து சாப்பிடணும். அவங்க கூட வந்து வெளியில் எங்கேயாவது வந்து சுற்றி பார்க்கணும். இந்த மாதிரிலாம் எத்தனையோ இருக்குது. ஆனால் நம்ம கலாச்சாரத்தில், நம்ம இந்தியா கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட தான் நிறைய பசங்க வந்து இருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. தனியாக பேரண்ட்ஸ் டேன்னு கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் அந்த மண்டபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழுக்க சிற்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்து இருக்கும். அவ்வளோ நல்லா செதுக்கியிருப்பாங்க. அந்த மண்டபம் முழுக்க இருக்க சிற்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோலாம் போட்டிருக்காங்க. அது எல்லாமே நான் யூடியூப்பில் கூட பார்த்தது உண்டு. இப்போ வந்து நேரில் பார்க்குறப்ப அது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. சின்ன வயசுலலாம் கூட பார்த்துருப்பேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு வந்து அந்த நுட்பமெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. இப்போ பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சிற்பங்கள் அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சிவில் இன்ஜினியரிங் வேறு நான் படிச்சிருக்கேன்றதுனால எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவும் சந்தோஷமாக, ரொம்பவும் வந்து அதாவது புல்லரிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த சிற்பங்கள், அந்த கோயில், அந்த கோபுரங்கள், அந்த கார்டன், அவங்க மெயின்டைன் பண்ணுற விதம், இதெல்லாம் பார்க்குறப்ப கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஞாபகங்கள் வந்தது. ஒரு சிலதெல்லாம் அம்மா கூட இங்கே சுற்றினதெல்லாம் கூட அங்கே மனசில் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து பதிஞ்சிருக்குது. கோயிலுக்கு வெளியில் எல்லாமே நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆனால் கோயிலுக்குள்ளே இருக்க அந்த ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் வந்து ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளே அந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் இருக்காங்க. நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே சுற்றி வந்த ஞாபகம்லாம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரகாரத்தில் சும்மா வந்து அந்த கோவில் கூட இருக்காது, ஜஸ்ட் அந்த மண்டபத்தில் நார்மலாகவே வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 2 அம்மனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்பயுமே நல்லா வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 2 சிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரகாரத்தில் ஜஸ்ட் லைக் தட் இருக்கும். ஆனால் அது சுற்றி வந்த ஞாபகங்கள்லாம் இருக்குது. அது சின்ன வயசுலையும் சுற்றி வந்தேன், இப்போ போனப்பையும் சுற்றிட்டு வந்தேன். ஆனால் இதில் தெரியல. ஒரு மஞ்சள் கலர் மீனை பார்த்தேன், கண்ணுக்கு நேரம் மேலே வந்துட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குளம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் அந்த மண்டபம் ஒன்று காமிச்சேன் இல்லையா, அந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. இந்த குளத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் எல்லாம் இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பொரியெல்லாம் கூட வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் சரி இப்போவும் சரி பல வருஷமாக நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த உள்ளுக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைதி வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தஞ்சாவூர் கோயில், இந்த வேலூர் கோவில், இந்த கோட்டை, அந்த
அந்த வெளியில் இருக்க அந்த கோட்டையோட அந்த பிரகாரம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் நிறைய பேரை பார்க்க முடியும். இப்போல்லாம் இந்த கோயிலை கூட பார்த்தீங்கன்னா இந்த பார்க் பீச் மாதிரி மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அகழி இருக்கும். அந்த அகழியில் பார்த்தீங்கன்னா இப்பயும் தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பல வருஷமாக அங்கே தண்ணி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த தண்ணியில் முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் கூட விட்டுருப்பாங்களாம். யாரும் அந்த முதல்ல அந்த தண்ணி இதெல்லாம் தாண்டி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ரிகாஷனு அவ்வளோ ப்ரொடெக்ஷனோடு இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இமேஜஸ் எல்லாத்துலேயுமே பாருங்களேன், எவ்வளோ நுட்பமாக அவங்க அந்த சிற்பத்தெல்லாம் செதுக்கியிருக்காங்க. சின்ன இடமா இருந்தாலும் அந்த சின்ன ஸ்பேஸில் பெருமாள், அந்த ஸ்ரீதேவி பூதேவியோடலாம் கூட செதுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குறப்ப அந்தளவுக்கு வந்து அந்த ஆர்கிடெக்சர் வைஸு ரொம்ப நல்லா இருந்திருக்கு இந்த கோவிலுங்க எல்லாமே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிலெல்லாம் மறுபடியும் கட்ட முடியுமானா கட்ட முடியாது. இப்போ இருக்க டெக்னாலஜியில் இத்தனி ஒர்க்கர்ஸை வச்சு அவ்வளோ பெரிய கிரேன்ஸை வச்சு கட்டின கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கூட உள்ளுக்குள்ளே ஒடுகிறதா வந்து வீடியோஸு இமேஜஸ்லாம் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இருக்குது. ஒர்க்மேன்ஷிப்பும் குறைஞ்சி போச்சு, டெடிகேஷனும் குறைஞ்சி போச்சு. சிற்பங்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பக்குவமாக கையில் செதுக்கின மாதிரிலாம் இல்லை. நிறைய மிஷின் ஒர்க் தான் இருக்குது. ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி அவங்க எல்லாரும் பீத்திக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ராப்பகலாக கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கோயிலுங்களெல்லாம் கட்டி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். காலகாலத்துக்கும் இந்த கோயிலெல்லாம் அழியாமல் நிற்கிறதுக்கு அந்த காலத்து ஜனங்க தாங்க காரணம். இன்னைக்கு இந்த மாதிரியான கோயிலுங்க எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணுமே தவிர அங்கே போயிட்டு நம்ம அந்த சிற்பத்தையோ அந்த என்விரான்மெண்ட்டையும் நம்ம சிதைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த இடத்த வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் இந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் இந்த ராமரை பார்த்தேன், ஹனுமாரை பார்த்தேன், இந்த பெருமாளை பார்க்குறேன். நிறைய சிற்பங்கள் வந்து சிவன் கோயிலாக இருந்தாலும் அங்கே விஷ்ணுவை பற்றியும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவிசம் இருந்தது, சைவம் இருந்தது. இவங்க 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்களாம். அதனால் எல்லாரும் ஒன்று தாண்டா, கடவுள் ஒன்று தாண்டான்னு சொல்லிட்டு புரிய வச்சது நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை வந்து இந்த மாதிரி கோயிலில் இருக்க சிற்பங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்குற இந்த யானை மேலெல்லாம் உட்காந்து நான் விளையாடின ஞாபகம்லாம் இருக்குது. ஏன்னா சின்ன வயசாக இருந்தப்போ இந்த மாதிரி யானை எங்கே கிடச்சாலும் அது மேலே ஏறி உட்காந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்த ஞாபகம்லாம் கூட இருக்குது. சின்ன வயசில் இந்த கல் யானை மட்டும் கிடையாது. அந்த வேலூரில் ரெண்டட் ஹவுஸில் இருந்தப்போ வாரத்துக்கு ஒரு தடவையாவது 2 தடவையாவது நார்மல் யானையே வரும். அந்த யானை மேலே அந்த சின்ன பசங்கள்லாம் கூட ஏறி உட்காரலாம். காசு ஏதோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த யானை பாகனுக்கு. இந்த மாதிரி யானை மேலே உட்காந்து சவாரி செஞ்சது, குதிரை மேலே உட்காந்து சவாரி செஞ்சது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த காலத்தில் அந்த 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போல்லாம் பீச்சுக்கு போனால் தான் அங்கே தான் குதிரை சவாரியெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்துலலாம் நம்ம வீடை தேடியே வருவாங்க. வீடை தேடியே பார்த்தீங்கன்னா அந்த ரங்கராட்டினெல்லாம் கூட வரும். ஸோ சின்னதாக இருக்கும், ஆனால் அதில் உட்காந்து பார்த்தீங்கன்னா சுற்றி விடுவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 90s கிட்ஸுக்கு தான் அந்த அருமை எல்லாமே தெரியும். இந்த 2K கிட்ஸ்க்கெல்லாம் எதுவுமே தெரியாது, வேஸ்ட்டு தான். ஸோ இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு முடியாததுனால, அவங்களுக்கு ஹிப் ஃப்ராக்சர் வேறு ஆனதுனால, அவங்களுக்கு கேன்சர் வேறு. ஆல்ரெடி வந்து கேன்சர் இருந்தப்பவே ரொம்ப கஷ்டம் உடம்புக்கு. அவங்களுக்கு அந்த இடுப்பு உடையாமல் இருந்திருக்கலாம். கடவுள் எப்படியெல்லாம் வந்து செக் வைக்கிறாங்க பாருங்கள். யார் ரூபத்துலேயோ நமக்கு எப்படியோ ஒரு ரூபத்தில் பிரச்சனை வந்து கிரியேட் ஆகிடுது. அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம் வரோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி அம்மாவுக்கு இடுப்பு உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் கேன்சர் வேறு முத்தி போச்சு. எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தாலும் கடைசியாக டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அம்மா இறக்கிறதுக்கு ஒரு 3 months பிஃபோர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனப்போ இது ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்கப்பா, உடம்பெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வரதுனால எந்த பிரயோஜனம் இருக்காது, மனசை தேத்திக்கோங்க, இதுக்கு மேலே எங்களால் எந்த அளவுக்கு வந்து இதை க்யூர் பண்ண முடியும்னு தெரியல, பாலியேட்டிவ் கேரில் தான் இதை வந்து கொண்டு போகணும், இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து கடவுளை வேண்டிக்கோங்க, கடவுள் நினச்சாருன்னா அவங்க வந்து இருப்பாங்க, எவ்வளோ நாள் இருப்பாங்கன்றதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஸோ இந்த கல்யாணத்துக்கு போயிருந்தோம் இல்லையா வேலூரில், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து ரொம்ப கிட்ட தான் அந்த தங்க கோவில். அந்த தங்க கோயிலுக்கு போயிட்டு வரப்போ எங்கள் பெரியம்மாங்க 2 பேரும் வாடா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வேற சொன்னாங்க. அதில் அவங்க 2 பேர் இருக்காங்களே, அம்மா இல்லையேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா முழுக்கவே இல்லாமல் போயிட்டாங்க. அந்த 2 பெரியம்மாங்க தான் இப்போ இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பிள்ளைங்க கிடையாது. அவங்களும் தனியாக தான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபேமிலி இல்லாமல் தன்னந்தனியாக நான் போராட வேண்டியதாக இருக்குது. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. கடவுள் ஏன் தான் இப்படி சோதனை பண்ணுறாருன்னு தெரியல. நல்லவங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை கொடுக்கணும்? கெட்டவங்க எத்தனையோ பேர் எவ்வளவோ நல்லா வந்து இருக்காங்க. குடும்பத்தோட குடும்பமாக பாவம் செஞ்சு கூட அவங்க பிழைக்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லபடியாக தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லபடியாக சுற்றி வராங்க. ஆனால் நல்லவங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம்
எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறானே தெரியல. எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோமா, அந்த கர்மான்றதெல்லாம் உண்மையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதுக்கு தான் அவ்வளோ குடைச்சல் வந்து மனுஷ ரூபத்தில் கடவுள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காருன்றது எனக்கு நினச்சி பார்க்குறப்பெல்லாம் வருத்தமாக இருக்கும். வேலூரில் பிறந்தந்தாங்க பேர். ஆனால் இந்த கோட்டைக்கு மேலெல்லாம் கூட போகலாம் வரலாம்லாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஆனால் எப்பயுமே கூட்டிகிட்டு போனது கிடையாது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதா வந்து கேள்விப்பட்டேன். இந்த பசங்க, இந்த பேச்சுலர்ஸு, அதுக்கப்புறம் இந்த லவ்வர்ஸ், இந்த மாதிரிலாம் வேறு அந்த கோட்டைக்கு மேலெல்லாம் கூட நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதா வந்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு சிலதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் அந்த கோட்டையோட அந்த வெளிப்புற அழகை பாருங்களேன், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு ரசிக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குது அந்த கோட்டை, அந்த அகழி, அந்த தண்ணி, அந்த கோயில், அந்த கோபுரங்கள், அந்த சிலைகள். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ உற்சவம் நடக்குது போல். அந்த உற்சவத்துக்கான அந்த வாகனங்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நல்லா புதுசாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மெயின் ரோடு, இந்த கோட்டைக்கு வெளியில் இருக்க இந்த சீன்ஸ் எல்லாமே நல்லாவே மனசில் பதிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கூட போன ஞாபகம்லாம் மறந்து போச்சு. ஏன்னா 6 வயசுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து வீட்டை விட்டு போனவர் தான், திரும்பி வரல இல்லையா. ஆனால் அப்பா போனதுக்கப்புறம் அம்மா கூட வந்து இந்த இடத்துலலாம் சுற்றினது. என்னுடைய கசின் கூட பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் வேலை அக்கௌண்ட்ஸ்லாம் கூட எழுதிக்கிட்டு இருந்தா. அவள் ஜஸ்ட்டு 11th 12th முடிச்சு அதுக்கப்புறம் கரஸில் தான் பிகாம் வந்து முடித்தா. ஆனாலுமே அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அம்மாவுக்கு வந்து அப்பா இல்லாத அந்த காலத்தில் அம்மாவுக்கு உறுதுணையாக ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட் டைமில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஃபுல் டைமாக வந்து அக்கௌண்டண்ட்டாக இருந்தது. அவங்க கூடலாம் சுற்றினதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கூடயும் என் கசின் கூடயும் நல்லாவே நான் சுற்றி இருக்கேன். அது எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அப்பா அம்மாவும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த ஹவுசிங் போர்டு வீடை வந்து மாதம் கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அது கடைசியாக வந்து விற்றுட்டு வந்த காசு அவர் என்ன பண்ணாருன்னா கடன் வாங்கினவங்களுக்குலாம் திருப்பி கொடுத்துட்டு, என்னுடைய கசினோட அக்கா இருந்தாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மேரேஜ் நடந்தது சென்னையில். ஸோ மெட்ராஸில் அந்த மேரேஜுக்கு இந்த ஃபூட்டேஜ் எல்லாம் கூட அப்பா தான் அவங்க ஃப்ரெண்டை வச்சு எடுத்திருந்தாரு, அந்த வீடியோ கவரேஜ் எல்லாம். அதனால் அப்பாவோட ஃப்ரெண்டுன்றதுனால அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய போர்ஷனில் வருவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு செலவு அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து செலவு பண்ணிட்டாங்க. அந்த காசு எதுவுமே வந்து கையில் மிச்சம் ஆகலை. ஸோ அப்பா வந்து போனதுக்கப்புறம் அம்மா ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அம்மா கூட சேர்ந்து கசினும் ரொம்ப கஷ்டப்பட்டா. இவங்க 2 பேரும் கஷ்டப்படுறதை பார்த்து என்னால் சகிச்சிக்க முடியல. அதனால் நான் மெட்ராஸ்க்கு வந்து நான் நல்லபடியாக படித்து முன்னுக்கு வரணும், நான் நிறைய வாழ்க்கையில் சாதிக்கணும், நான் ஒரு கனவோடு நான் வாழ்ந்தவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கனவு வந்து சாதிச்சனோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கி என்னுடைய அம்மா வந்து இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இல்லாமல் போயிட்டாங்க. முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கூட அம்மா இப்போ உயிரோடு இல்லைன்றது நினச்சி பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்பவும் வேதனையாக இருக்குது. இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் வீடியோவை நல்ல விதமாக போடணும், அதுக்குன்னு வேறு ஏதாவது கண்டென்ட் ரெடி பண்ணி போடலாம்னு சொல்லிட்டுலாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் தோணுச்சு இதை வந்து போடலாண்டா, அம்மா வந்து பார்க்கட்டும்டான்னு தோணுச்சு. அம்மா என்ன சாகவா போகிறாங்க, நல்லபடியாக காப்பாற்றி நம்ம வீட்டில் தானே வச்சுருக்கோம், அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, அந்த மாதிரிலாம் நீ தப்பாக நினைக்காத, ஸோ போட்டுக்கலாம் வெள்ளமாக போட்டுக்கலாம்னு சொல்லி அப்படியே வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணி கடைசி அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு 2 months கழிச்சு அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஆத்மா எங்கே இருந்தாலும் என்னை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு தெரியும், ஸோ நான் எப்படியாப்பட்டவன், நான் நல்லவன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வயிற்றில் வந்து என்னை பெற்றிருக்காங்க இல்லையா, அந்த புண்ணியவதி எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருக்கணும். அவங்க உயிரோடு இருந்தப்ப நான் அவங்கள புரிஞ்சுக்காமல் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ ஏதாவது கொஞ்சம் சத்தம் போட்டிருந்தாலோ எனக்கு இப்போ ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப ரொம்பவும் அழுகையாக வரும் ஒரு சில நேரத்தில். அது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா என்னை மன்னிச்சுடுவாங்க கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் மசானா கொள்ளைன்னு நடக்கும் போல். அந்த மசானா கொள்ளையில் முட்டை வந்து தருவாங்களாம். அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அக்கா பையன் அங்கே பள்ளிகொண்டான்ற இடத்துல வந்து இருந்தார். அந்த அண்ணாக்கும் பார்த்தீங்கன்னா 3 பசங்க, அதில் 2 பொண்ணுக்கு வந்து இப்போ இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணமும் ஆக போகுது. ஸோ அந்தளவுக்கு பெரிய பசங்களாயிட்டாங்க. அந்த அண்ணா பேர் வந்து பிரசாத். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசானா கொள்ளை போயிட்டு அந்த முட்டையை கொண்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தாங்களாம். அந்த முட்டையை பச்சையாக வந்து அம்மா சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்டாயிருக்கேன், அதுக்கப்புறம் நான் பிறந்திருக்கேன். அதனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த மசானா கொல்லைக்கு போயிட்டு வந்து அந்த முட்டையை கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த அன்னவரம் போயிட்டு அந்த சத்யநாராயண பூஜைலாம் செஞ்சதுக்கப்புறம் தாண்டா பிறந்தேன், அதனால தான் உனக்கு இந்த சாமி பேர் ஹரிபிரசாத்னு வச்சோம். பிரசாத்ன்றது அந்த அண்ணா பேர் வந்து ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹரி கூடவே ஹரிபிரசாத்னு சேர்த்து வச்சுருக்கேன் இதான் சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்பப்போ. ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு உடனே பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்காது. நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 7 வருஷமாக தவம் கிடந்து அதுக்கப்புறம் வந்து நான் பிறந்திருக்கேன். ஆனால் இப்படி ஒரு குழந்தைய நல்ல விதமாக வளர்க்கணும், நல்ல விதமாக வந்து எல்லா கம்ஃபர்ட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் நினைக்காம போயிட்டார். எங்கள் அம்மாவாலேயும் முடியாமல் இருந்தது. அவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே அந்த வீட்டு வாடகைங்களுக்கு, அவங்களுக்கு வந்து அந்த துணிமணி வாங்கிக்கிறதுக்கு, ஏன்னா வேலைக்கு போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி துணிங்க எல்லாம் வாங்கிக்கணும் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. கடைசி வரையும் வாழ்க்கையில் வந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோடவே
பார்த்தீங்கன்னா அவங்களோட சாப்டர் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க அந்த வருத்தத்தெல்லாம் எனக்கு வந்து புரிய வச்சு நல்லபடியாக படித்து முன்னுக்கு வரணும்னு எனக்கு வந்து தெரிய வச்சு, எனக்கு எஜுகேஷன் வைஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவால் யாராலையும் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கலாம் முடியாது. நானே செல்ஃபாக ஸ்டடி பண்ணிக்கிட்டு எந்த டியூஷனுக்கெல்லாம் கூட போனது கிடையாது. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே பார்த்தீங்கன்னா மக்கு தான். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிறந்திருக்கேன், நல்லபடியாக நான் படித்து நான் முன்னுக்கு வந்திருக்கேன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா பிஏ வந்து ஃபெயிலுன்னு நினைக்கிறேன், டிஸ்கண்டினியூடாக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எஸ்எஸ்எல்சி வந்து ஃபெயில், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல. 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக படிக்காததுனால, நல்ல ஒரு வேலையில் போய் உட்காரதுனால ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டோம். நீயாவது வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காதில் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க, வேலூரில் இருந்தப்பவும் சரி, மெட்ராஸ் வந்ததுக்கப்புறமும் சரி. ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து ரொம்பவும் ஹர்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவும் திட்டுவாங்க, கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் கூட ட்ராபேக்ஸ் இருக்குது எங்கள் அம்மா கிட்ட. அதே நேரத்தில் அவங்க சொன்ன ஒரு சில நல்ல விஷயமெல்லாம் கூட நான் இன்றைக்கி வந்து நினைவு கூறணும்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜிஹெச்க்கு கொண்டு போகிற வழியில் அம்மாவுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகிட்டே வந்தது. அதனால் அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே இருந்த அந்த நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மேல் நர்ஸு ஆக்சிஜன் வந்து ஆன் பண்ணி ஆக்சிஜன் அம்மாவுக்கு வச்சாங்க. ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதை தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. கொஞ்சம் கூட கோஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்களேம்மா, ஏதாவது ஆச்சுன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டினேன். இந்த மாதிரி ஆளெல்லாம் பிறக்கவே கூடாது, உன்ன மாதிரி ஒரு பொம்பளை அடுத்த ஜென்மம்னு எடுத்துடாதீங்க, எடுத்தாலும் பொம்பளையாக மட்டும் பிறந்துடாது தயவு செஞ்சு, எவ்வளோ குறைச்சல் கொடுக்குற, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்ககிட்ட வந்து போராடுறது கஷ்டமாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி மனசை கஷ்டப்படுத்தியிருந்தேன். ஆனால் அது வந்து அவங்க சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன். அந்த கோஆப்ரேஷன் இல்லை, அந்த மாஸ்க்கை கைட்டி விடுறாங்க, அதனால் அந்த ஒரு வருத்தத்தோடு தான் நான் அந்த மாதிரி பேசியிருப்பேனே தவிர, இன்றைக்கி நான் நினைக்கிறேன் அவங்க மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுத்து இந்த வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் அவங்க கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டா எனக்கு சந்தோஷம்தான். என்ன ஒரு அதிசயம்னா, இது கோஇன்சிடென்ட்டாக கூட இருக்கலாம். கரெக்டாக இந்த வீடியோவை செஞ்சு முடிக்கிறேன். இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா லேசாக மழை வந்து பெஞ்சிட்டு நின்று போச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிசிக்கலாக அவங்க இங்கே இல்லைனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் என் கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால் அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அம்மாவை என்னதான் இருந்தாலும் நான் மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அம்மா கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தேன். நிறைய நேரத்தில் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அம்மா கையில் தான் நான் படுப்பேன், தலைகாணியில் கூட படுக்க மாட்டேன். இப்போ கூட என் கையை வச்சு நான் படுத்தால் தான் தூக்கம் வரும், தலைகாணியில் படுத்தாலும் தூக்கம் வராது. அதனால் நான் அம்மாவை நிறையவே மிஸ் பண்ணுறேன். அது இந்த வீடியோவில் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த ஜலகண்டீஸ்வரர், இந்த வேலூர் கோட்டை வீடியோ பதிவை நான் என்னுடைய அம்மாவுக்கு நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி அம்மா உயிரோடு இருந்திருந்தால் 68 வயசு முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அவங்க ஃபிசிக்கலாக இல்லைனாலும் ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து என்னை ஆசீர்வதிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்.